ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே நூடுல்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி, அது அப்படி நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எல்லாருக்கும் செய்ய தெரியும், சரி இருந்தாலும் சரி நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ சிட்டி சைடு இருக்கிறவங்களாம் இப்போ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நினச்சாங்களாம் போனாங்கன்னா காசு கொடுத்து உடனே வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் வில்லேஜில் வந்து அந்த வசதி வந்து கிடைக்காது, சரிங்களா? ஏன்னா இப்போ சிட்டி சைடு இருக்கிற வசதி வந்து வில்லேஜ் சைடில் அமையாது. பசங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்காது, சரிங்களா? நம்ம காசு கொடுத்து உடனே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியில் எங்கேயாவது போகும்போது ஏதாவது வேலையாக போகும்போது இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோம். ஏன்னா பசங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஏக்கம் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வளரும் போதெல்லாம் இதெல்லாம் என்னான்னு சொல்லிட்டு தெரியாமல் வளர்ந்துட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஏக்கம்லாம் இருக்கும். அவங்களுக்கு இந்த ஏக்கம் வர்றதுக்கு முன்னே வந்து அவங்களுக்கு நம்ம நிவர்த்தி பண்ணிடணும். இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க வீக்கெண்டில் கூட எங்கேயும் நம்மளை வெளியில் கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேணுன்றது நம்மளுக்கு வீட்டிலே வந்து நம்ம செஞ்சு கொடுத்தாரோம்ல. அதனால் நான் என்னுடைய லைஃப் இப்படி தான் கொண்டு போவேன், சரிங்களா? அதே மாதிரி இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. ஏன்னா இப்போ கடையில் போயிட்டு இந்த பேக்கெட்டு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, 4 பெருசாக வரும். 4மே சேர்ந்ததே 80 ரூபா 85 ரூபா தான். அதில் வந்து நம்ம 4 பேர் சாப்பிட்றது கூட 2.5 இது போட்டால் 2.5 ரூபா, அந்த பெருசாக 2.5 ரோல் போட்டால் சரியாக போயிடும். அதனால் நான் எப்பயுமே ஒன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பார்ப்பேன், இன்னொன்று வந்து நமக்கு ஹெல்த்தியாக கிடைக்கும் அப்படின்றத வச்சு வீட்டிலே செஞ்சுப்பேன், சரிங்களா? சுடு தண்ணி காஞ்ச உடனே நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துட்டேன். 2.5 தான் போட்டேன், மீதி 1.5 வந்து எடுத்து வச்சுட்டேன், இன்னொரு நாளைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு. நாங்கள் அதிலே 4 பேர் சாப்பிட்டுப்பேன், சரிங்களா? ஒரு நூடுல்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்து அதுக்குள்ளேயே இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் கோஸ் கொஞ்சமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் முட்டை 4 இதெல்லாம் வாங்கினதை வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டேன். அப்படியே பச்சை மிளகா போட்டு வணக்கலாம். ஏன்னா அந்த பச்சை மிளகா வந்து நல்லா வெங்காயம் வணங்கும் போதே போட்டு வணக்கினா தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? பச்சை மிளகா வணக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்து 4 எடுத்துருக்கிறேன். முட்டை ஃபஸ்ட்லேயே உடச்சி விட்டுக்கணும். நம்ம மசாலாலாம் காயெல்லாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் உடச்சி விட்டா வச்சுக்கோயேன், ஃபுல்லாக அந்த காய்களில் ஏறிக்கும். நமக்கு வந்து முட்டை வந்து அந்த பொடி மாஸ் மாதிரி தனித்தனியாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா வணக்கின உடனே அதுக்கப்புறம் முட்டையை போட்டு வணக்கணும், சரிங்களா? நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 4 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி வணக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து வெங்காயம் வணங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். அதே மாதிரி நீங்கள் நூடுல்ஸ் வேக வைக்கும்போது கூட கொஞ்சமாக நூடுல்ஸ்க்கு உப்பு போட்டுக்கலாம், சரிங்களா? லைட்டாக ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிறதுக்கு அதே மாதிரி உப்பு போட்டுக்கிட்டோம். அந்த உப்பு வந்து முட்டையில் ஏறி இருக்கும். முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி இந்த மாதிரி வணக்கி எடுத்துனோடனே அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் பீன்ஸும் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஏன்னா கோஸ் வந்து சீக்கிரம் வணங்கிடும். அதனால் கோஸ் வந்து கேரட் பீன்ஸ் வணங்கிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு அது கேரட் பீன்ஸ் நல்லா வணக்கணும். ஏன்னா உப்பு போட்டிருக்கனால தேவைப்பட்டால் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா காய் வணங்கிறதுக்கு. அதே மாதிரி காய் வந்து கட் பண்ணிவிட்டு அலசாதீங்க, ஏன்னா அதில் வந்து தண்ணி ஈர்த்துக்கும். தண்ணி வந்து நம்ம வணக்கும்போது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம காயை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னே கழுவி எடுத்துகிட்டு காயை கட் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து தண்ணி ஈக்காது. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் காய் வணங்கிறதுக்கு. உப்பு போட்டு ஒரு 2 செகண்ட் வணக்கின உடனே அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸும் சேர்த்திக்கலாம். கோஸை போட்டு ரொம்ப நேரம் வணக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா சீக்கிரம் வந்து கோஸ் வந்து வணங்கிடும், சரிங்களா? அது ஒரு 2 செகண்ட் வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா வந்து போட்டுக்கலாம். நான் எப்பயுமே வீட்டில் நானே ப்ரிப்பேர் பண்ணுற இந்த மசாலா தான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவேன், சரிங்களா? அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள், அதே மாதிரி மிளகு தூளும் வந்து கொஞ்சம் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்பேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில், அது போட்டுப்பேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் வணக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அம்மா அடி போடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டால் அந்த மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனெலாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ். நான் வந்து இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து எக் ரைஸ் சாப்பிட்ணும், சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணும், இதெல்லாம் வந்து ஏக்கம் இருக்கும் நிறையவே. அதனால் அவங்களுக்கு அந்த ஏக்கம் வராமல் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடணும். அதே மாதிரி இப்போ ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்னா வெளியில் போனால் 150 ரூபா. ஆனால் அதுக்கு நம்ம அரை கிலோ கறி 100 ரூபா கொடுத்து எடுத்து வந்தோம்னா கூட வீட்டிலே குறைஞ்சபட்சம் 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் ரைஸில் ஒரு 7-8 பீஸ் தான் வரும். அந்த அரை கிலோ கறி போட்டால் தாராளமாக 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து பணமும் மிச்சம், நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் கிடைக்கும். வீட்டில் எல்லோரும்
சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் விரும்புவேன். சரிங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், இன்னொன்று வந்து நமக்கு வந்து அதிகமாக செலவாகாமல் இருக்கணும். சரிங்களா? ஆனால் அது சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். யாரெல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா வணங்கினோடனே நம்ம வச்சுருக்கிற நூடுல்ஸ் வந்து எடுத்து போட்டு இது சுடுத்தண்ணிலேருந்து நம்ம வடித்த உடனே பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டைம் கழுவி வச்சிடணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நூடுல்ஸு. இதில் என்னென்னா இப்போ நம்ம இன்னும் நல்லா பெரிய அகலமான அந்த ஹோட்டலுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக் ரைஸ் தூக்கி உதற அந்த இது இருக்கும். அதுனாச்சும் நல்லா இப்படி தூக்கி தூக்கி போட்டால் சரியாக போயிடும். ஆனால் இந்த வானலில் வந்து அந்த நூடுல்ஸ்லாம் கொஞ்சம் கிளறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான வேலை தான். ஏன்னா அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு இழுத்துன்னு ஒழுங்காக சீக்கிரம் பெறலாது. ஒரு வேளை நல்லா கிளறி எடுத்தோம்னா சூப்பரான நம்மளுக்கு ஹெல்த்தியான நூடுல்ஸ் வீட்டிலே ரெடி. அதுவும் நார்மலாகவே பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நூடுல்ஸ்னாவே ரொம்பவே பிடிக்கும். நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் இந்த மாதிரி நூடுல்ஸ் செய்யும்போது ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா இன்னும் சொல்லவே தேவையில்லை. எப்படா நமக்கு போட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளையும் சுற்றிட்டு அடுப்பு சுற்றிட்டே இருப்பாங்க. செம டெம்டிங்காக இருந்துச்சு. பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஒரு வேளையை நல்லா செஞ்சு திருப்தியாக 4 பேர் சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரி தான் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்களா இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்களா அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.